ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021 வீடுங்கிறது புதுசாக கட்டுறது மட்டும் இல்லை, இருக்கிற வீடை புதுப்பிக்கிறதும் தான். ஆக்சுவலாக ஒரு 5 years பேக் நம்ம பண்ண இந்த ப்ராஜெக்ட் வந்து திருச்சியில் மண்ணச்சநல்லூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து புதிதாக வண்ணம் ஏற்படுத்த போகிறோம். இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான ரிவிஷன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பொதுவாக நண்பர்களுக்கு பிளானிங்கில் சொல்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இந்த வீட்டில் பண்ணோம். ஆக்சுவலாக அது வந்து கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோருக்காக பிளான் பண்ணோம். பட் நம்ம பண்ணது வந்து G+1 தான். ஸோ இன்னும் ஒரு டவுன் த லைன் இன்னும் ஒரு 5 yearsக்கு அப்புறமா கூட they can do another 1 floor here actually. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பிளானிங்கில் இதை பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். நம்ம வீடு புதுப்பிக்கிறதுல உள்ள முக்கியமான விஷயம்னா நம்பர் 1 கலர். பொதுவாக வந்து நம்ம இதனால் பார்த்துட்டு இருந்த அதே வண்ணம் இல்லாமல் புதிய வண்ணங்கள் நம்ம முயற்சி பண்ணலாம். வீட்டுக்கு உள்ளே வெளியே எல்லாமே ஒரு 5 years 10 years டவுன் த லைனில் நம்ம பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக கலர் போகலாம். வீட்டுக்கு உள்புறம் வந்து நம்ம கலர் போகிறதா முடிவு பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் கலர் ஆல்ரெடி இருக்கிற கலரையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோட் கூட மேலே போதும். ஆனால் பசங்க ரொம்ப கீறியிருக்காங்க, வீடு பூரா ஒரே ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா 2 கோட்டு தேவைப்படலாம். வெளிப்புறம் பொறுத்த வரைக்கும் அதே கலர் போகிறதுக்கு பதிலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா இன்னொரு கோட்டு 2 கோட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி புதிய வண்ணங்கள் போனோம்னா வீடுடைய அந்த பார்வை வந்து புதுசாக மாற வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிராக்ஸ் மெயினான விஷயம் இது. ஆக்சுவலாக ஒரு பில்டிங் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதோடைய அந்த டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட்லேயும் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், அதாவது உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பக்கம் கூடுதலாக வெயில் அந்த மாதிரி இருக்குது, மேற்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான வெப்பநிலை வித்தியாசத்துலேயும் ப்ளஸ் ஒரு சைக்கிள் 2 சைக்கிள் நம்ம ஒரு வெப்ப காலம் குளிர்காலம் இதெல்லாம் மாறி மாறி வரும்போது மரம் பிரிக் ஒர்க் கூட சேர்கிற இடங்கள்லையும் நமக்கு விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விரிசல்களை வந்து நாம் சரி பண்ண முடியும். அதாவது பெரிய ஸ்ட்ரக்சரலாக வந்து லோட் டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வந்துட்டு அதனால் வர்ற கிராக்ஸையும் நம்ம சரி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஷ்ரிங்கேஜ் கிராக்ஸோ இந்த மாதிரியான கிராக்ஸையும் கூட நாம் சரி பண்ண முடியும். அதை இந்த டைமில் பண்ணணுன்னா அந்த கிராக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம டீப்பாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டீப்பாக வந்து ஆழமாக எடுத்துகிட்டு அதில் பட்டி வச்சு அது கிராக் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதை வச்சு தேய்ச்சிட்டு கூட நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய 3வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீடு கட்டும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும், சரியாக வருங்கிற ஐடியாவில் பிளான் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு சில இடத்துல நமக்கு வந்து வால் டைல் கூடுதலாக தேவைப்படலாம். கிச்சனில் சில இடத்துல ரொம்ப அழுக்காகிற மாதிரி இருக்கலாம், அந்த இடத்த நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். சிமிலர்லி ஏதாவது ஸ்விட்ச் பாயிண்ட் அடிஷ்னலாக எங்கேயாவது தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஃப்ளோரிங் எங்கேயாவது உடஞ்சிருக்கலாம், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை வந்து நாம் சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எது வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல ஏதாவது தள்ளி போட்டே இருப்போம், இது அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை நம்ம கணக்கெடுத்தும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக அதை இந்த டைமை பயன்படுத்தி செய்கிறதுக்கு முன்னெடுக்கலாம். ஸோ அடிப்படையாக 3 விஷயங்கள். 1 கலர், 2வது கிராக்ஸை வந்து சரி பண்ணுறது, 3வது கூடுதல் தேவைகள் ரிப்பேர் ஒர்க்கு. இது எல்லாத்தையும் வரிசையாக எழுதி வச்சு நம்ம ஒன்றா அட்டாக் பண்ணி இதை பண்ணிவிட்டு நம்ம வீடை வந்து புதுசாக மாற்ற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து உங்களை வந்து மிஸ் பண்ணாமல் வர்றதுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.